ஹாய். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் ஃப்ரான்சஸ். ஸோ இது இப்போது நான் சவுத் இந்தியன் ஸ்டைலில் செய்ய போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சிக்கனை பட்டர்ஃப்ளை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போது இந்த சிக்கன் திக்காக இருக்கிறதுனால இதை தின் பண்ணுறதுக்கு நான் பீட் பண்ணி தின் பண்ணிக்க போகிறேன், ஃப்ளாட் ஆகிறதுக்கு. ஸோ நான் இப்போ என்கிட்ட இருக்கிறத வச்சு ரோலிங் பின் வச்சு நான் பீட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை பீட் பண்ணி சிக்கனை தின்னாக்கிடுங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒரு மிக்ஸ்சர் பார்க்க போகிறோம். இதுக்காக 2 எக்ஸு உடைச்சி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு, பெப்பர் 1 டேபிள் ஸ்பூன், கிரேட்டட் சீஸ் எடுத்துருக்கேன். ஸோ இது 1/2 கப் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இது நார்மலான ரெசிபி. ஸோ இது கூட நான் சவுத் இந்தியன் ஸ்டைல் சொன்னது நான் கொஞ்சம் மசாலா ஆட் பண்ண போகிறேன். சில்லி பவுடர், குமின் பவுடர், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த சிக்கன் பீஸை நான் மைதா மாவில் கோட் பண்ணிக்கிறேன். கோட் பண்ணி இப்போது நம்ம செஞ்சு வச்ச அந்த மசாலாவில் டிப் பண்ணி இதை ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணி இந்த மிக்ஸ்சர்லாம் ஒட்டுறவளுக்கு பண்ணிக்கணும். ஸோ இப்போது ஒரு பேனில் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன், பட்டர் 2 டேபிள் ஸ்பூன் போட்டு இந்த சிக்கனை ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். ஃப்ரை பண்ணுற நேரம் 10 to 15 மினிட்ஸ்க்கு ஒரு சைடில், ஸோ லோ ஃப்ளேமில் இருக்கணும். ஒரு சைடில் 10 to 15 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள், இன்னொரு சைடு திருப்பி போட்டு திருப்பி 10 to 15 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். இப்போ ஒரு சாஸ் செய்ய போகிறோம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் வினிகர், 1/2 லெமன், பூண்டு இடித்து போட்டிருக்கிறது 6. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணோம். நான் ஆல்ரெடி குக் பண்ண அந்த பட்டரை ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் சிக்கன் ஸ்டாக் 1/2 கப் ஆட் பண்ணி அது நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம சிக்கன் ஆட் பண்ணி அந்த சிக்கனில் இந்த சாஸ் எல்லாம் உறிஞ்சிது அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா நம்ம இப்போ சிக்கன் ரெடி டு சர்வ். ஸோ இந்த ரெசிபியும் என் சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Have a good day.